Hello students, இன்னைக்கு class 11 chapter 1 set relations and functionsல கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் exercise 1.2ல first roman letterல 1 and 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த definition பார்க்கலாம். Let S be any non-empty set. Let R be a relation on S, then R is said to be reflexive if A is related to A for all A belong to S. இதை வந்து இப்படி நோட் பண்ணலாம்ப்பா. A related to A. R is said to be symmetric if A is related to B, which implies that B is related to A. That is, அது எப்படி எழுதலாம்னா A related to B, which implies that B related to A. ஓகேவா? Third one, R is said to be transitive if A is related to B, A related to B, and B is related to C, B related to C, which implies that A is related to C, A related to C. These three relations are called basic relations. S என்பது ஏதேனும் ஒரு வெற்றற்ற கணம் என்க. Sஇன் மீதான ஒரு தொடர்பு R என்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஒன், அனைத்து A belong to Sக்கும் A ஆனது A உடன் தொடர்புடையதாக இருந்தால் A related to A, A ஆனது A உடன் A related to A தொடர்புடையதாக இருந்தால் R ஆனது தற்சுட்டு தொடர்பு ரிஃப்ளெக்சிவ் எனப்படும். A ஆனது B உடன் தொடர்புடையது எனில் A related to B எனில் B ஆனது A உடன் தொடர்புடையதாக, which implies that B related to A, B ஆனது A உடன் தொடர்புடையதாக அமையும் என்றால் R ஆனது சமச்சீர் தொடர்பு சிமெட்ரிக் எனப்படும். தேர்ட் ஒன், A ஆனது B உடன் தொடர்புடையது A related to B, மற்றும் B ஆனது C உடன் தொடர்புடையது, மற்றும்னா அண்டு இங்கிலீஷில் B related to C உடன் தொடர்புடையது என்னும் பொழுது A ஆனது C உடன் தொடர்புடையதாக இருக்கும், which implies that A related to C, A ஆனது C உடன் தொடர்புடையதாக இருக்கும் A related to C என்றால் R ஆனது கடப்பு தொடர்பு டிரான்சிட்டிவ் எனப்படும். இம்மூன்று தொடர்புகள் அடிப்படை தொடர்புகள் எனப்படும். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ஒன்னில் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்க்க போகிறோம். கீழ்காணும் தொடர்புகளுக்கு தற்சுட்டு சமச்சீர் கடப்பு ஆகியவற்றை பற்றி ஆராய்க. Discuss the following relations for reflexivity, symmetricity, transitivity. The relations are defined on the set of all positive integers by m related to n if m divides n. If m divides n, இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது கூற்று. இது வந்து ரிலேஷன் தொடர்பு. இந்த m related to n இருக்குல்ல, அது வந்து தொடர்பு ரிலேஷன் சொல்லுவோம். இந்த m divides n அது வந்து ஸ்டேட்மெண்ட்டு கூற்று. ஓகேவா? மிகை முழு எண்களில் தொடர்பு R ஆனது எண்ணின் வகுத்தி m, எண்ணின் வகுத்தி m, இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆக இருந்தால் m related to n அது வந்து R தொடர்பு, ஸ்டேட்மெண்ட்னா கூற்று என வரையறுக்கப்படுகிறது. ஸோ அதோட சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் ரிலேஷன் தொடர்பு R அது m related to n, புரியுதுங்களா? ஸ்டேட்மெண்ட் கூற்று அது வந்து S, m divides n, எண்ணின் வகுத்தி m. இப்போ இந்த ரெண்டு கொஷினில் மட்டும் நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு ரிலேஷன் இது மாதிரிலாம் எழுதி காமிச்சிருக்கேன், தொடர்பு கூற்றுன்னு. அதுக்கப்புறம் வர சம்ஸ்லாம் RSன்னு நோட் பண்ணிப்பேன். ஓகேவா?
இதில் என்னங்கிறது நியூமரேட்டர், எம்முங்கிறது டினாமினேட்டர். அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. எம் டிவைட்ஸ் என், எண்ணின் வகுத்தி எம்முன்னு இருக்கு இல்லையா? என்னங்கிறது நியூமரேட்டர் மேலே இருக்கிறது, எம்முங்கிறது டினாமினேட்டர் கீழே இருக்கிறது. ரிஃப்ளெக்ஸிவ் தற்சுட்டு அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு ஏ. இப்போ நம்ம இந்த கொஷின் படி எம் ரிலேட்டட் டு எம்முன்னு சொல்லணும். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் வரணும், அதாவது ஒரு லெட்டர் தான் இருக்கணும். சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எம்முன்னு எடுத்துட்டோம். சரியா? இதில் 2 இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட்டு. அப்படின்னா கூற்று தமிழில். இது வந்து எம் டிவைட்ஸ் எம், எம்மின் வகுத்தி எம். இது வந்து ப்ரூவ் தான். இது வந்து ட்ரூ தான். இந்த கேஸு, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூ தான். எம்மின் வகுத்தி எம், எம் டிவைட்ஸ் எம். அதாவது எனி நம்பர் டிவிசபிள் பை த சேம் நம்பர். ஒரு நம்பர் அதே நம்பரால் வகுப்படும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிவைட் பை 10னா 1, 5 டிவைட் பை 5னா 1. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவு. அதனால் இதோட ரிலேஷன் வந்து எம் ரிலேட்டட் டு எம் அப்படின்னு சொல்லிடும். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம. எம் ரிலேட்டட் டு எம்முன்னு சொல்லணும். ஸோ நம்ம இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ட்ரூ ஆகிடுச்சு. அதனால் எம் ரிலேட்டட் டு எம். தேர்ஃபோர் R இஸ் ரிஃப்ளெக்சிவ். R ஒரு தற்சுட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. செகண்ட் ஒன் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? இதில் சிமெட்ரிக், சமச்சீர் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு 2. ஒன்று ஏ ரிலேட்டட் டு பி விச் இம்ப்ளைஸ் தட் பி ரிலேட்டட் டு ஏ. M divides n which implies that n divides m. So m related to n which implies that n related to m. சரியா? இதுக்கு 4 கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்று வந்து ரிலேஷன், இன்னொன்று ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் வந்து ரிலேஷன். சரியா? ரிலேஷன், ஸ்டேட்மெண்ட்டு, ரிலேஷன். தொடர்பு, கூற்று, தொடர்பு. இப்போ ரிலேஷன் வந்து என்ன? எம் ரிலேட்டட் டு என், அந்த ரிலேஷன் எடுத்துக்கிட்டேன். அப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன? எம் டிவைட்ஸ் என். எம் ரிலேட்டட் டு என்னன்னா எம் டிவைட்ஸ் என், அதாவது எண்ணின் வகுத்தி எம். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? விச் இம்ப்ளைஸ் தட் என் ரிலேட்டட் டு எம்முன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ என் டிவைட்ஸ் எம்முன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சரை போட்டுட்டேன் மிஸ்ஸு. அதாவது என் டஸ் நாட் டிவைட்ஸ் எம், என் ரிலேட்டட் டு எம்முன்னு சொல்லணும். பட் வந்து இது வராது. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. என் டஸ் நாட் டிவைட்ஸ் எம், எம்ஐ என் வகுக்காது. ஸோ ரிலேஷன் அந்த தொடர்பு என்ன சொல்லிடுறோம்னா என் நாட் ரிலேட்டட் டு எம்மு, என் நாட் ரிலேட்டட் டு எம்மு. என் ரிலேட்டட் டு எம்முன்னு ப்ரூவ் பண்ணணுண்டாமா? இது வகுக்காது, நாட் டிவைட்ஸ் எம்முன்னு சொல்லிட்டனால என் நாட் ரிலேட்டட் டு எம்முன்னு சொல்லிட்டோம். ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக், ஆர் ஒரு சமச்சீர் அல்ல. தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக், ஆர் ஒரு சமச்சீர் அல்ல. இது எப்படி மிஸ் அப்படின்னு தெரியாது இல்லையா? அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். எம்முங்கிறது 2, எண்ணுங்கிறது 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எம்முங்கிறது 2, எண்ணுங்கிறது 4 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எம் டிவைட்ஸ் என், எண்ணின் வகுத்தி எம்மு. ஸோ எண்ணு தான் மேலே இருக்கணும், எம்மு வந்து கீழே இருக்கணும். சரியா? ஸோ 4/2 அந்த வேல்யூஸை கொடுத்துருக்கேன், நான் எடுத்திருக்க வேல்யூஸை. ஸோ 2 அப்படின்னு கிடைக்கிது. அடுத்தது என் டிவைட்ஸ் எம்மா, அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். என் டிவைட்ஸ் எம்மு
எம்மின் வகுத்தி n, அப்போ m/n, m/n. ஸோ எம்முங்கிறது 2, இது 4, இது டிவைட் பண்ணுது. பட் வந்து ஆன்சர் வந்து 1/2 அப்படின்னு வருது. பட் நம்ம கொஷினில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கா. என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், மிகை முழு எண், முழு எண்ணாக வரணும். நமக்கு வந்திருக்கிறது ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு. சரிங்களா? 2ங்கிறது பிலாங் டு இசட், அதாவது அது வந்து இன்டீஜர் முழு எண். 2ங்கிறது இன்டீஜர் முழு எண். ஆனால் 1/2ங்கிறது டஸ் நாட் பிலாங் டு த இன்டீஜர், அது முழு எண் அல்ல. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படி மாற்றி எழுதிட்டோம். m டிவைட்ஸ் n, n-இன் வகுத்தி mன்னு சொல்லிட்டோம். n டிவைட்ஸ் mக்கு வந்து 1/2ன்னு வந்திருக்கு, அதாவது 0.5 அப்படின்னு வந்திருக்கனால அது வரக்கூடாது. இன்டீஜர்ஸில் முழு எண்ணாக தான் வரணும். அதனால தான் n டஸ் நாட் டிவைட்ஸ் mன்னு சொல்லிட்டோம். m-ஐ n வகுக்காது. அதனால் n நாட் ரிலேட்டட் டு m, அதனால் நாட் சிமெட்ரிக், அதனால் சமச்சீர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டோம். இதிலே தேர்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ், கடப்பு. இதுக்கு a related to b and b related to c, which implies that a related to c. இதில் 3 எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம கொஷின் படி என்ன சொல்லணும், m related to n and n related to p, which implies that m related to p அப்படின்னு சொல்லணும்ப்பா. இதுலேயும் அதே 4 கேஸ் டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்று வந்து ரிலேஷன், அடுத்தது 2 ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் திரும்ப ரிலேஷன். சரிங்களா? இதுக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன் என்ன போட்டேன், m ரிலேட்டட் டு n அண்ட் n ரிலேட்டட் டு p, அது எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டு, கூற்றில் இதை வேர்ட்ஸாக மாற்றணும் நம்ம. அதாவது m டிவைட்ஸ் n அண்டு n டிவைட்ஸ் p. தமிழில் வந்து n-இன் வகுத்தி m மற்றும் p-இன் வகுத்தி n. சரியா? அடுத்தது தேர்ட் ஒன், அகெயின் ஸ்டேட்மெண்ட்டு, m ரிலேட்டட் டு p, m டிவைட்ஸ் p, p-இன் வகுத்தி m, m டிவைட்ஸ் p, p-இன் வகுத்தி m. இப்போ இதோட ரிலேஷன் வந்து, அதாவது தொடர்பு m ரிலேட்டட் டு p, இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுடாமா, இதுதான் ப்ரூவ் பண்ணணும். விச் இம்ப்ளைஸ் தட்டில். ஸோ நமக்கு வந்துருச்சு r இஸ் ட்ரான்சிட்டிவ், r ஒரு கடப்பு தொடர்பு. இது உடனே புரியாது இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 3 எடுத்துக்கிறோம். எம்முக்கு வந்து 2, எண்ணுக்கு வந்து 4, பிக்கு வந்து 8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து m டிவைட்ஸ் என்ன இருக்கா, n-இன் வகுத்தி m, n டிவைட்ஸ் m. ஸோ 4/2, ஸோ 2ன்னு கிடச்சிருச்சு. இது பிலாங் டு z தான், முழு எண்ணு தான். அடுத்தது n டிவைட்ஸ் p, p-இன் வகுத்தி n, அப்போ p/n, therefore 8/4, 2, இதுவும் பிலாங் டு z, இன்டீஜர் தான், முழு எண் தான். அடுத்தது m டிவைட்ஸ் p, p-இன் வகுத்தி m, p/m, therefore 8/2, இதோடைய ஆன்சர் 4. ஸோ இது எல்லாமே இன்டீஜர்ஸ், எல்லாமே முழு எண். அதனால தான் இது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால தான் r இஸ் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு போட்டாச்சு, கடப்பு தொடர்பு அப்படின்னு போட்டுட்டோம். புரியுதாடா? ஸோ இதிலே செகண்ட் ஒன் பார்க்கலாம். லெட் p denote the set of all straight lines in a plane. The relation
are defined by L related to M. ஸோ இது வந்து நம்மளுடைய ரிலேஷன், அதாவது தொடர்பு. இஃப் எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம், இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு, கூற்று. பி என்பது தளத்தில் உள்ள அனைத்து நேர்கோடுகளின் கணத்தை குறிப்பதாக கொள்க. தொடர்பு ஆர் என்பது எல் ஆனது எம்முக்கு செங்குத்தாக இருந்தால். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு, கூற்று. இந்த எல் ரிலேட்டட் டு எம்மா, அதுதான் ரிலேஷன், தொடர்பு என வரையறுக்கப்படுகிறது. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காலும் அது எழுதியாச்சு. எல் ஆனது எம்முக்கு செங்குத்தாக இருந்தால் எல் ரிலேட்டட் டு எம். எல் ரிலேட்டட் டு எம் இஃப் எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம். இது வந்து ரிலேஷன், இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. எல்லானது எம்முக்கு செங்குத்து, அது வந்து ஸ்டேட்மெண்ட்டு, கூற்று. இது வந்து ரிலேஷன், தொடர்பு. அதை தான் இப்போ கீழே எழுதி காமிச்சிருக்கேன். ரிலேஷனில் தொடர்பில் எல் ரிலேட்டட் டு எம் போட்டாச்சு. கூற்று ஸ்டேட்மெண்ட்டில் எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம், எல்லானது எம்முக்கு செங்குத்து. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ், தற்சுட்டு. ஏ ரிலேட்டட் டு ஏன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ எல் ரிலேட்டட் டு எல்லுன்னு சொல்லணும் நம்ம இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி. சரியா? எல் ரிலேட்டட் டு எல் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம இதில் ரெண்டு செக் பண்ணணும்னு சொன்னேன். ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ரிலேஷன். கூற்று அப்புறம் தொடர்பு, இது ரெண்டும் ட்ரூ ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து தற்சுட்டு, ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எல் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு எல். எல் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு எல். ஸோ ரிலேஷன் வந்து தொடர்பு, எல் நாட் ரிலேட்டட் டு எல். ஸோ இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ், தற்சுட்டு அல்ல. ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், தற்சுட்டு அல்ல. இதுக்கு ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா எல்லா கேஸ் படியும் டிஸ்கஸ் பண்ணணும். சரியா? ஸோ இதுக்கு வந்து எல், இதுக்கு எம்முன்னு கொடுக்குறேன். எல் வந்து எல்லுக்கே வந்து பர்பண்டிகுலராக இருக்காது இல்லையா? பேரலாக தான் இருக்கும். அதனால் எல் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு எல்லு, எல் நாட் ரிலேட்டட் டு எல்லு. தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஆர் ஒரு தற்சுட்டு அல்ல. நம்ம பர்பண்டிகுலர்னு சொல்லணும், பட் எல் வந்து எல்லுக்கே வந்து பர்பண்டிகுலராக இருக்காது, பேரலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சிமெட்ரிக், சமச்சீர். ஏ ரிலேட்டட் டு பி விச் இம்ப்ளைஸ் தட் பி ரிலேட்டட் டு ஏவா? எல் ரிலேட்டட் டு எம் விச் இம்ப்ளைஸ் தட் எம் ரிலேட்டட் டு எல். இப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன சொன்னேன்? ரிலேஷன், ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்டேட்மெண்ட்டு, ரிலேஷன். தொடர்பு, கூற்று, கூற்று, தொடர்பு. ஸோ எல் ரிலேட்டட் டு எம், எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம். இது வந்து எம், இது வந்து எல். எல் வந்து எம்முக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்குது. எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம், எல்லானது எம்முக்கு செங்குத்தாக தான் இருக்குது. சரியா? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு என்ன சொல்லணும்? எம் ரிலேட்டட் டு எல், அதாவது எம் இஸ் பர்பண்டிகுலர் டு எல். எம் ஆனது எல்லுக்கு செங்குத்து. இதுவும் ப்ரூவ் தான். எம் ஆனது எல்லுக்கு செங்குத்து. எம் இஸ் பர்பண்டிகுலர் டு எல். எம் வந்து பர்பண்டிகுலர் டு எல். ஸோ இதுவும் ட்ரூ ஆகிடுச்சு. அப்போ ரிலேஷன் சொல்லிடலாம் நம்ம, தொடர்பு. எம் ரிலேட்டட் டு எல்லுன்னு, அதாவது எல் ரிலேட்டட் டு எம்மை வந்து
நம் m ரிலேட்டட் டு எல்னு சொல்லிட்டோம். தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக். ஆர் ஒரு சமச்சீர். அடுத்தது இதில் தேர்டு ஒன் பார்க்கலாமா? ட்ரான்சிட்டிவ், கடப்பு. இதுக்கு வந்து 3 சொல்லணும். இப்போ A related to B and B related to C, which implies that A related to C. அப்போ L related to M மற்றும் M related to N, which implies that L related to N. ஸோ இதுக்கும் 4 கேஸு சொல்லணும். ஒன்று வந்து ரிலேஷன், 2 வந்து ஸ்டேட்மெண்ட்டு, 3 ஸ்டேட்மெண்ட்டு, 4 வந்து ரிலேஷன். தொடர்பு, கூற்று, கூற்று, தொடர்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து எல் ரிலேட்டட் டு எம் அண்ட் எம் ரிலேட்டட் டு என், அதை எழுதியாச்சு. இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம். எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம் அண்ட் எம் இஸ் பர்பண்டிகுலர் டு என். L is perpendicular to M and M is perpendicular to N. தமிழில் வந்து L ஆனது Mக்கு செங்குத்து. மற்றும் M ஆனது Nக்கு செங்குத்து. M ஆனது Nக்கு செங்குத்து. இதுக்கு அப்படியே ஒரு படம் போட்டு காமிச்சிடலாம். இது M, இது வந்து L, இது வந்து N. இப்போ L is perpendicular to M, M is perpendicular to N. L is perpendicular to M, M is perpendicular to N. L ஆனது Mக்கு செங்குத்து, M ஆனது Nக்கு செங்குத்து. சரியா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டு. அங்கே வந்து என்ன சொல்லணும்? L ரிலேட்டட் டு Nன்னு சொல்லணுமா? L is not perpendicular to N. L ஆனது Nக்கு, L ஆனது Nக்கு செங்குத்து அல்ல. L ஆனது Nக்கு செங்குத்தாக இருக்காது. ஏன்னா இது ரெண்டும் பேரலாக இருக்குது. L is not perpendicular to N. பேரலாக தானே இருக்குது, இணையாக இருக்குது. சரியா? நம்ம L ரிலேட்டட் டு Nன்னு சொல்லணும். L வந்து பர்பண்டிகுலர் டு Nன்னு சொல்லணும். பட்டு நமக்கு வரல, பேரலாக இருக்குது. அதனால் நாட் பர்பண்டிகுலர் டு N. L ஆனது Nக்கு செங்குத்து. L ஆனது Nக்கு செங்குத்தாக இல்லைப்பா. அதனால் ரிலேஷன் சொல்கிறோம், தொடர்பு. L நாட் ரிலேட்டட் டு N. அந்த இடத்துல N போட்டிருக்கணுண்டாமா, மிஸ்ஸு M போட்டுட்டு நீ மாற்றிக்கடாமா, நீ நோட்டில் மாற்றிக்க, Nன்னு தான் வரணும். சரியா? therefore R is not transitive. R ஒரு கடப்பு தொடர்பு அல்ல. கடப்பு தொடர்பு அல்ல. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.